பிசினஸ்ல வரலன்னா எனக்கு இது கிடைச்சிருக்காது. ஓகேவா? சோ எங்க அப்பா என் கூட இவ்வளவு ஹெல்த்தியாவும் எனக்கு இப்போ என் கூட இருக்காங்க அப்படிங்கிற போது இந்த வெல்னஸ் பேக் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இந்த வெல்னஸ் பேக்குங்கிறது ஒரு உயிரை காப்பாத்துறது மாதிரி ஒரு விஷயம் தான் இது. சரியா? சோ எங்க நான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய்க்கு மேல மெடிசன் மட்டுமே எங்க அப்பாவுக்கு அந்த நியூரோ இதுக்கு, பிரஷருக்கு, சுகருக்கு எல்லாம் செலவு பண்ணுவேன். இப்ப ரீசெண்டா எங்க அப்பாவை பார்த்தேன். எங்க அப்பாவுக்கு சுகரும் பிரஷரும் டெஸ்ட் பண்ணோம். சுகர் 0, நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் பிரஷர் நார்மல் ஆயிடுச்சு. நான் நிஜமா கேக்குறேன், எங்க அப்பா அவ்வளவு கோவப்படுவாங்க. நிஜமா பிரஷர் நார்மல் ஆயிடுச்சா? நல்ல டென்ஷன் ஆகுவாங்க, நல்ல ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, ப்ராப்பரா தூங்க மாட்டாங்க. நிஜமா பிரஷர் நார்மல் ஆயிடுச்சா அப்படின்னு நான் கேட்டேன் அந்த நர்ஸு கிட்ட. ஆமாக்கா, ஏன் அப்படி கேக்குறீங்க? நார்மல் ஆயிடுச்சுக்கா. இல்லம்மா, அவங்க பிரஷர்னாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு. அப்போ அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அவங்களுக்கு நார்மல் ஆயிட்டு. அத ஒரு வீடியோவும் ரிவ்யூவும் கொடுத்துட்டு இப்ப நான் எங்க அப்பாவுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ், ரிவ்யூஸ் ஒரு வெல்னஸ் பேக்குக்கு இருக்கு. இது கிட்டத்தட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதை நீங்க எடுத்து கொடுங்க. உங்களுக்கு நீங்க தேவையானதை எடுத்து மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கும் போது இந்த பிசினஸ் உங்ககிட்ட இருக்கு. சோ இதுல 20% இமிடியட் ப்ராஃபிட் இருக்கு. இதை நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன், என் ஃப்ரெண்டுக்கு இந்த பிசினஸ் நான் கொடுத்திருக்கேன். அதே போல என்னோட ப்ரொஃபஸருக்கு இந்த பிசினஸ் கொடுத்து அவங்க மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இந்த பிசினஸ் மூலமா. எனக்கு என்னோட ப்ரொஃபஸர் செகண்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் எனக்கு எடுத்துனா பிரீதா மோலன் ப்ரொஃபஸர் டைரக்டரா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிசினஸ் கொடுத்து அவங்க மாசம் 50,000 சம்பாதிக்கிறாங்க. புரியுதாமா? சோ இது உங்க பிசினஸ், நீங்க யாருக்குனாலும் நீங்க எடுத்து கொடுக்கலாம். குடுக்குறவங்களுக்கு நான் எப்படி அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னா அதே போல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. அடுத்தடுத்த படிக்கட்டு போங்க. உங்களால இங்க நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். சாதிக்கிறதான களம் தான் இது. பெண்கள் மட்டும்தான். ஓகே, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நான் ஜாயின் பண்ணது. நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஓகேவா? உங்க இல்லாம நீங்க சம்பாதிக்க முடியும். சும்மா பூட்டி கிடைக்கிற அந்த ஆதார் கார்டு தான், ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸ் அதை குடுக்குறீங்க. இங்க ஒரு ஐடி கிடைக்குது. அந்த ஐடி நிலைச்சு நிக்கணும். இதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுபடி உங்களோட ஒர்க்க கொடுங்க. நீங்க இங்க சாதிக்கலாம். சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். என்ன போல கார் வாங்குறதோ, இங்க நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க, வீடு கட்டிட்டாங்க. உமா மகேஸ்வரி சஃபே டைரக்டர் வீடு கட்டி இருக்காங்க. தேன்மொழி வீடு கட்டிட்டு இருக்காங்க. தேன்மொழி சீனியர் கோல்ட் டைரக்டர் வீடு கட்டிட்டு இருக்காங்க. மேம் 30 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காங்க. நான் 11 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கேன். சரியா? இங்க சிவகாமி மேம் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காங்க. சோ இந்த மாதிரி உங்களோட கனவுகளும் பூர்த்தி ஆகும். நீங்க என்னென்ன கனவு காண்றீங்களோ அதை நீங்க பூர்த்தி பண்ண முடியும். அதுக்கு விடா முயற்சியா நீங்க என்ன பண்ணணும்? சக்சஸ் பாக்குறதுக்கு உழைக்கணும். ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கும். நீங்க உழைச்சீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க லீடர்ஸ் எல்லாருமே இருக்கும். எதுனாலும் நீங்க என்னையும் கான்டாக்ட் பண்ணலாம். சரியாமா? என்னோட நேம் வந்து டெஃப்னி ஜான். உங்களோட லீடர்ஸை கேளுங்க. அதே போல அல்போன்ஸ் மேம் இருக்காங்க. அவங்களையும் நீங்க எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். எதுனாலும் நீங்க கேட்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் குரூப் 24 மணி நேரமும் ஆக்டிவா தான் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க என்ன மெசேஜ் போட்டாலும் உங்களுக்கான ரிப்ளை இருக்கும். சரியா? சோ உங்களுக்கு அங்க நீங்க ரிப்ளை கிடைக்கும். நீங்க இண்டிவிஜுவலா கேட்கறத விட குரூப்ல கேளுங்க. உங்களுக்கு 4 விதமான ரிப்ளை வரும். 4 விதமான ரிப்ளையும் ஒரே மாதிரி தான் வரும். அது ப்ராடக்டா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஓகேவா? சோ மீட்டிங்ஸ் இருக்கு, அதை அட்டென்ட் பண்ணுங்க. மீட்டிங் அட்டென்ட் பண்றதுல தெளிவு வருவீங்க. சரியாமா? சோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பிசினஸ் உங்களுக்கான. யாரெல்லாம் இந்த பிசினஸ் எடுத்து பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? சொல்லுங்க. இந்த டைப்பிங்ல போடுங்க. என்னால சாதிக்க முடியும். என்னால